ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் உண்மையான சத்தியமான வார்த்தைகள், நீதியை செலுத்த தேவன் நீங்க மட்டுமே ராஜா. ஆவியானவரே, இந்த சபையில நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்கள் ஆண்டவரே. நித்திய ஜீவன் சபைன்றது இன்னும் அதிகமா பெருகட்டும் ஆண்டவரே. இந்த நித்திய ஜீவன் சபையை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே, உங்களோட வார்த்தை, உங்களோட வசனத்தில் உள்ள வார்த்தைகளை அதோட வல்லமைகளை நாங்க இன்னும் அதிகமா அதோட ஆழத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க போறீங்களா ஆண்டவரே? கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களோட வசனத்தின் மூலமா எங்களை நீங்க ஒப்பிசுக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய தலைப்பு நான் எடுத்துட்டு இருக்கிறது என்னன்னாக்கா, ஏன் பிசாசுகள் நம்ம பின்னாடி இருக்கு? Why evils, why devils after us அப்படின்னு சொல்லலாம். ஏன் பிசாசுகள் நம்மளோட பின்னாடியே இருக்கு? இப்ப இந்த விஷயத்துல நம்ம யார் இந்த பிசாசா இருக்கும், அவனோட பேர் என்ன, இவன் ஏன் நம்ம பின்னாடி இருக்கணும், இவனுக்கு நமக்கு சம்பந்தம் என்ன, இவனை யார் கிரியேட் பண்ணுது, ஏன் நம்மளை கொள்ளணும்னு நினைக்கிறான், வகை தேடி ஒவ்வொரு நாளும் ராத்திரி பகலும் நம்ம முயற்சி பண்ணி நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு என்ன லாபம், அவன் நம்மளை கொலை பண்ணி நம்மளை அழிக்கணும்னு நினைச்சதுக்குள்ள அவனுக்கு என்ன ஆதாயம் வரப்போகுது, இந்த மனுஷன் இந்த பிசாசை படிச்சவர் யாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மனுஷனை படிச்சவர் யாரு, ஸோ இந்த மனுஷன்கிட்ட நம்மள விடுதலை எப்படி உண்டாக்க முடியும், அந்த விடுதலைக்கு ஒரு வழி என்ன இருக்கு, அந்த விடுதலைக்காக ஒரு தேவ மனிதன் ஏன் பூமிக்கு இறங்கி வரணும், ஏன் அவரு மறிக்கணும், மரணம் அடையணும், சிலுவையில கொலைப்பட செய்யணும், அவர் மறுத்த பிறகு, அவர் உடல் மறித்த பிறகு அவர் சொல்லிட்டு ஏன் போனோம், என் நாமத்தினால் நீங்க பிசாசுங்களை ஓட்டுவீர் என்று ஏன் சொல்லிட்டு போனோம், அந்த பேர்ல என்ன அவ்வளவு வல்லமை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள், சில சத்தியங்கள், ரகசியங்கள்ல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். தலைப்பே ஏன் பிசாசு நம்மளோட பின்னாடி இருக்கு, why devils after us, அந்த மாதிரி ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல நான் எடுத்திருக்கிற ஆதார வசனம் பார்ப்போம். மார்க் 5:4-5 வசனம் படிப்போம். இந்த ஒரு ஆதார வசனத்துல தான் நான் இந்த மெசேஜை கொடுக்க போறேன். மார்க் 5th chapter 4-5 அல்லேலூயா. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆமென். சோ இது என்னன்னாக்கா, அவன் இரவு பகலும் மலைகள் மேல கல்லறையில இருப்பான். அவன் தன்னை தானே காயப்படுத்திட்டு இருப்பான். நம்மள என்ன பண்ணுவான், அவன் அழிக்கவும் கொலை பண்ணவும் அழிக்கவும் நம்மள அந்த நோக்கத்தோட எந்நேரம் அவன் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். இவனுக்கு தேவை நம்மள கொலை பண்ணணும், நம்மள எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மனுஷன் யாரு, இவனோட பேர் என்ன? நமக்கு ஒரு பொதுவா ஒரு விரோதி இருப்பாங்க, மனுஷனுக்கெல்லாம் ஒரு பொதுவா ஒரு விரோதி. அந்த விரோதி யாருன்னா அவன் பேர் தான் பிசாசு. இந்த பிசாசை பத்தி இயேசு பேசுறதுக்குள்ளோ அவர் சொல்வாரா, வாசிப்போம். ஜான் 8:44 வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். சோ இந்த வார்த்தையில என்னன்னாக்கா, ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருனாக்கா, நமக்கு பிதா பிசாசுன்னு சொல்றாரு. அவன் கையில நம்ம பிடிபட்டு இருக்கிறோமா.
சோ நம்மள வந்து மீட்டெடுக்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு பூமிக்கு. அப்போ இந்த பிசாசு நமக்கு விதானாக்கா, அப்ப நமக்கு இந்த பிசாசை நம்மள வந்து உருவாக்குறது நிறைய கேள்விகள் இருக்கும். சோ அதோட ஆழத்துல தான் நம்ம இப்ப போக போறோம். சோ இந்த பிசாசு வந்து எப்படி நமக்கு வந்து தன்னோட வசத்துல நம்ம அவனோட கையில வந்து நம்மள ஒவ்வொரு ஆத்மாதாயம் பண்ணணும், ஒவ்வொரு மனிதன் பின்னாடி வந்து அவனை எப்படி வகை தேடி அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை வந்து கொல்லணும்னு நினைச்சு அவனோட முகத்தை கோரப்படுத்தணும், அவனை இருதயத்தை ஒடுக்கணும்ன்ற ஒரு முயற்சியில அவன் இரவும் பகலும் அவன் காத்துட்டு இருக்கிறது ஏன்? அந்த மாதிரி சில நிறைய கேள்விகள் வருமா. சோ அந்த எவன் எப்ப முழுங்கணுமோன்னு காத்துட்டு இருப்பான். அவன் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை ஆண்டவர் பண்ணி இருக்கிறாப்ல. சோ அதே நேரத்துல வந்து வாசிப்போம் ஜான் 10:10 ஆண்டவர் இந்த பிசாச பத்தி என்ன சொல்றாருன்னு வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். சரி, இப்ப வந்து ஆண்டவர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி, சரி இந்த பிசாசு வந்து நம்மள வந்து ஒரு விரோதியாவே, இந்த மனுஷ குலத்தை வந்து ஒரு விரோதியாவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனை அழிக்கணும் கொள்ளணும் அந்த வெறித்தனமா அந்த நோக்கத்தோட தான் இப்ப வரைக்கும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். எல்லா பிசாசுகளை கூட்டு சேர்ந்து அவன் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு மனுஷன்கிட்ட பிசாசுகளை ஏவி விட்டு அவனுக்கு கெட்ட சிந்தனைகளை கொடுத்து அவனை வந்து அகோர மரணம் அடைஞ்சு அவங்க அந்த சரீரத்தை பாக்குறதுக்குள்ள இப்படி கை கட்டி நின்று சிரிப்பானா. சோ அவனோட எதிர்பார்ப்பு அதுதான், அவனுக்கு அதுதான் தேவை. அந்த மாதிரி அகோர மரணம் அடைஞ்சு அவங்க சூசைட் பண்ணிக்கிறதோ சரி, இந்த மாதிரி அவரோட காலத்துக்கு இல்லாம அவரோட கூப்பிடுற காலத்துக்கு முன்பாக நம்ம முந்திக்கிட்டு சூசைடு அந்த மாதிரி பண்ணிட்டாக்க அவனோட ராஜ்யம் நரகத்துக்கு போயிடுவோம். சோ அந்த ஒரு விஷயத்தான் அவன் வந்து அவனோட கொல்லணும்ன்ற ஒரு நோக்கத்தோட கொலைபாதகனா இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவன் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். வகை தேடி அவன் வந்து எவனை எப்ப முழுகுறோமோன்னு காத்துட்டு இருப்பான். அதுக்கு வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு மனிதனை யார் படிச்சது, அவன் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு அந்த ஒரு முன்னாடி நம்ம அந்த ஒரு ரகசியத்தை பார்க்கலாம். யார் படிச்சாங்க? எசேக்கியேல் 28ல 12, 15, 16 சரி 12, 13 படிப்போம். அவரோட எப்படி படிச்சாருன்னு பார்ப்போம். எசேக்கியேல் 28ல 12, 13 வர்ஸ் படிங்க. அல்லேலூயா. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அளவுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. சரி, இப்ப வந்து இவ்வளவு ஒரு அலங்காரம் பண்ணி அவர் வந்து அவ்வளவு அழகா படிச்சு ஒரு முத்திரை மாத்தி வச்சிருந்தார பாத்துக்கங்க. ரத்னங்கள் எல்லாம் வச்சு ஒரு முத்திரை மாதிரி அவ்வளவு அழகானவனாகி அவ்வளவு பரிபூர்ண ஞானம் உள்ளவனாகி படைச்ச ஒரு மனிதன் தான் பிசாசு. இவன் என்ன பண்றான்னாக்கா, இவரை நல்லா படிச்சு ஆண்டவர் வச்சுட்டு இருந்தாரு. அவரோட சமூகத்திலேயே இவனும் சேர்ந்து உலாவிட்டு கொண்டிருந்தாரு. அப்ப அந்த படிச்ச டைம்ல இவரும் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப இவன் என்ன யோசிச்சனாக்கா, எல்லாம் வர துதி ஆராதனை பாட்டு எல்லாம் எனக்கு தான் வரணும். ஏன்னா ஒரு படிதான் எனக்கும் ஆண்டவருக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணா, நான் ஆண்டவரை விட பெரியவர், சோ எல்லா துதி ஆராதனை எனக்கு மட்டும் தான் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பெருமைப்பட்டு பாவம் செஞ்சு அவன் வந்து தன் எல்லா வல்லமைகளை எடுத்து விடுவாராம். அவருடைய எல்லா மகத்துவங்கள் மகிமைகள் எல்லாமே இழந்து போயிடுவாருன்னு வேதம் சொல்லுது. 1 தீமோத்தி 3:6 பார்ப்போம்.
அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையினாலே விடாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. ஆமென். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விடாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம வேதத்துல இந்த எசேக்கியேல்ல 28வது அதிகாரம் நம்ம முழுசா படிச்சாக்கா நமக்கு தெரியும். அவர் ஆண்டவர் சபிச்சு கர்ஸ் பண்ணி கீழே தள்ளி விட்டுடுவாரு. அவரை சாம்பலா மாத்திடுவாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன். அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் மனுஷனையே கிரியேட் பண்றாரு, மனுஷனை உருவாக்குறாரு. அதை உருவாக்கி அவர் என்ன பண்றாரு, அந்த மனுஷனை எப்படி படிக்கணும்னு நினைச்சு. ஏன்னா இந்த 5வது நாள் படிச்சு இந்த பிசாசு ரொம்ப அழகானவராகி படிச்சு அவ்வளவு பூர்ண ஞானம் எல்லாம் கொடுத்து அவ்வளோ இது பண்ணாரு இல்லையா. இப்போ ஆண்டவர் மனுஷனை முதல்ல சிருஷ்டி கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்றது எப்படி தெரியுமா, அவரோட சாயல்லையே அவர் கிரியேட் பண்றாரு. பார்த்துக்கங்க, எவ்வளோ ஒரு கிஃப்ட் நமக்கு. அவரோட சாயல்லையே அவர் கிரியேட் பண்றாரா. ஜெனசிஸ் 1st சாப்டர்ல 27ஆம் அதிகாரம் படிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆமென். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். சரி, அவரோட சாயல்லையே ஆணும் பெண்ணும் சிருஷ்டி பண்றாரு. 5வது நாள் படிச்ச அந்த மனுஷனை அவ்வளோ அழகு பூர்ண ஞானம் மூலமா படிச்சாரு. பட் மனுஷனை அவரோட சாயல்லே படிக்கிறாரு. படிச்சுட்டு என்ன பண்றாரு, 3 காரியங்கள் கொடுத்து நம்மள பூமிக்கு அனுப்பி விடுவாரு. அதாவது அந்த 3 காரியங்கள் என்னன்னாக்கா, பரிபூர்ண ஞானத்தை கொடுப்பாரு நமக்கு. அந்த மாதிரி 3 விஷயங்கள் அதை நம்ம முதல்ல படிச்சிடலாம். இந்த மாதிரி பரிபூர்ண ஞானத்தை கொடுத்து பரிபூர்ண அறிவையும் கொடுத்து மை பரிசுத்தத்தையும் கொடுத்து இந்த 3 விஷயத்தை கொடுத்து நம்மள பூமிக்கு அனுப்புறாரா காட். அதோட ஆதார வசனம் கொலோசியன் 3:10, எபேசியன்ஸ் 4:24 ரெண்டும் வாசிப்போம். கொலோசியன் 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அடுத்தது எபேசியன் 4ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் படிக்கலாம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை வச்சு நம்மள உருவாக்கி நம்மள பூமிக்கு அனுப்பி விடுவாரு. இந்த பிசாசு பார்க்கறான். இவனுக்கா இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு நல்ல இந்த மாதிரி அவரோட சாயல்ல உருவாக்கி வச்சு பூர்ண அறிவும் ஞானமும் கொடுத்து மை பரிசுத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இவங்களை நான் அழிப்பேன்னு சொல்லிட்டு நம்மள பார்த்த உடனே அவங்களுக்கு எரிச்சல் ஆயிடுச்சா, கோவம் வந்துருச்சா, எரிச்சல் ஆயிடுச்சா. இவனை எப்படியாவது இவங்களை அழிக்கணும்னு சொல்லி அவன் இரவும் பகலும் முயற்சி பண்றானா. அந்த ஒரு விஷயத்தினாலதான் இந்த பிசாசு நம்மளை அழிக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அறிவும் ஞானம் பூர்ணம் அதுவும் மெய் பரிசுத்தத்தை கொடுத்துங்க. அதுக்கு எல்லாமே நம்ம என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அழிச்சு அவங்கள அசுத்தமாக்கி என்னோட ராஜ்யத்துக்கு, அதாவது நரகத்துக்கு நான் கொண்டு போறேன்ற ஒரு முயற்சியில நம்மள அன்னிலிருந்து நம்மள விரோதியாவே பார்க்க தொடங்கிட்டாரா. இந்த மாதிரி அவனை இரவும் பகலும் அவங்கள எப்படியாச்சும் கொள்ளணும்ன்றது யோசிச்சுட்டே இருப்பானா. இந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் ஜூடாஸ் மாட்டிக்குவாரா. இந்த பிசாஸ் ஒவ்வொரு நாளும் மெதுவா ஜூடாஸ் காதுல பேசிட்டே இருப்பாரா. என்ன சொல்லிட்டுனாக்கா, நீ இயேசுவை காட்டி கொடுத்துடு, நீ இயேசுவை காட்டி கொடுக்கறதுனால உனக்கு காசு கிடைக்கும், காசு கிடைக்கிறதுனால நீ ஒரு நிலம் வாங்கலாம், அப்புறமா அதுல ஒரு வீடு கட்டலாம், நல்ல ஒரு வீடு கட்டலான்னு தினம் அவன் காதுல பேசிட்டே இருப்பானா. யாரு, பிசாசு ஜூடாஸ் ஜூடாஸ் காதுல. கடைசியில ஜூடாஸ் பிசாசோட பேச்சுகள் கேட்க தொடங்கிட்டாரு. வேதம் சொல்லுது பிசாஸ் அவனுக்குள்ள நுழைந்தான். இவர் இடம் கொடுத்திருந்தால்தான் அவன் நுழைஞ்சாரு. அதனால கடைசியில அதோட முடிவு என்ன ஆச்சு, இயேசுவோட உடல்ல காயங்கள் ஆச்சு.
அவரை காட்டி கொடுத்ததுனால காயங்கள் ஆச்சு. அவரை வந்து சாட்டினால அடிச்சாங்க, காயங்கள் பட்டது, 5 காயங்கள். ஸோ சிலுவையில தொங்குனாரு, முள்மூடி சூட்டினாங்க. ஸோ அகோர தோற்றத்தோட சிலுவையில அனாதி போல தொங்கினாரு. இந்த மனுஷன் அவனுக்கு இடம் கொடுத்ததுனாலதான். அதோட ஆதார வசனம் பார்ப்போம். ஜான் 13:2 படிங்க, அப்புறமா 27 படிங்க. ஜான் 13:2. அல்லேலூயா. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியாத்தோ அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சோ ஜான் 13:2 என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவன் மெதுவாக காதல பேசிட்டே இருந்து அவன் வந்து மனசை கெடுத்துட்டு நீ வந்து இந்த காசு கொடுத்தா நீ வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்தது வந்து ஜான் 13:27 சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். அதோட விளைவுகள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனாதை போல சிலுவையில தொங்கும்படியாக செஞ்சது. சோ இந்த மாதிரி பிசாசோட எண்ணம் என்ன தெரியுமா, அவனோட இச்சைகளை செய்யணும், பூர்ணப்படுத்தணும். அதை செய்யறதுக்கு இந்த மனுஷனை வந்து தன்னோட பிடிக்குள்ள வச்சிருப்பான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதோட ஆதார வசனம் 2 தீமோத்தி 2:26. அல்லேலூயா. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சரி, இப்ப வந்து நம்ம பிசாசுனால அவருடைய இச்சைகள்னால நம்ம வந்து செய்யணும்னு தான் நம்ம அவன் கையில பிடிபட்டு இருக்கணும்னு வேதம் சொல்லுது. சோ இந்த ஒரு விஷயம் வந்து யார் இந்த மனிதர்கள்னாக்கா, பாவத்தினால யார் பாவம் செய்கிறாரோ அவர் எல்லாமே பிசாசினால உண்டாயிருக்கிறாங்க வேதம் சொல்லுது. பிசாசு வந்து பாவம் செய்கிற எவன் இருந்தாலும் சரி பிசாசினாலே உண்டானவர்கள் வேதம் சொல்லுது. அதோட ஆதார வசனம் பார்ப்போம். அந்த மனுஷங்களை மட்டும் தான் பிடிப்பான். பாவம் யார் செய்யறாங்களோ, இவனோட வார்த்தைகள் கேட்டு பாவம் யார் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிசாசு பூந்துடுவான். சோ எல்லாருக்கிட்டையும் கூற மாட்டான், இடம் கொடுத்தா மட்டும் தான் கூறுவான். சோ யாரெல்லாம் பாவம் செய்யறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பான், அவனுக்குள்ள பூந்துடுவான். சோ அவனால உண்டானவர்கள் வேதம் சொல்லுது. சோ 1 ஜான் 3:8 படிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சரி, இப்போ பாவம் யாரெல்லாம் செய்யறாங்க அவன் அந்த பிசாசினால உண்டாயிருக்கிறான்னு வேதம் சொல்லுது. சரி, இப்போ வந்து இந்த பிசாஸ் வந்து எதனால இந்த ஜனங்களை மனுஷங்களை வந்து பாவம் செய்ய வைக்கிறான், அப்புறம் எதுக்காக அவங்களை வந்து கொள்ளை கொள்கிறான், ஸ்டீல் பண்றான், எதனாலனாக்கா முதல் வந்து அந்த மனுஷங்கிட்ட போய் தன்னோட பாவம் இச்சைகள் வந்து காதல பேச ஆரம்பிப்பானா. சோ அவன் வந்து முதல் வந்து அவனோட இச்சைகளை வந்து அவரோட நெஞ்சில இருதயத்துல வந்து ஃபுல் பண்றானா. ஃபுல் பண்ணிட்டு அவனை வந்து தன் பக்கம் இழுத்துட்டு அவங்க காதல பேசிட்டே இருந்து, நீ இந்த வழியில போனா, நான் சொல்றபடி நீ இந்த வழியில போனா நீ பெரிய மனுஷன் ஆயிடுவ, நீ இந்த குறுக்கு வழியில போ நீ குபேரன் ஆயிடுவ, திருப்பி கண்ணா பின்னான்னு துர ஆலோசனை சொல்ல ஆரம்பிப்பான் ஒவ்வொரு மனுஷன்கிட்ட யாரெல்லாம் பாவம் செஞ்சிருக்காங்க அவங்கள குடிச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி செய்ய வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, அந்த மனுஷன் வந்து இவனோட வார்த்தைகள் கேட்டு எப்போ வந்து இவங்க வந்து அதை கேட்டு நடக்கிறாங்களோ அப்பதான் அவங்க எல்லாருமே பிசாசுக்கு அடிமையாயிடுவாங்க. பிசாசு என்ன சொன்னாலும் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஜனங்களுக்கு வந்து இது பிசாசு தான் பேசிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு பாவம் தெரியவே தெரியாது. ஸோ அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம தான்
இந்த உலகத்துல நம்ம தான் அறிவாளி, நம்ம யோசிச்சு எது சொல்றோமோ நான் சொன்னது நான் பண்ணதுதான் கரெக்ட் அப்படி ஒரு சுய பிரமாணத்திலேயே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு தெரியல பிசாசு தான் இந்த மாதிரி வழியில நம்மள நடத்திட்டு இருக்கிறதுன்னே பாவம் தெரியல. சோ பாவத்தின் வழியிலேயே தொடர்ந்து போவாங்க. சோ கடைசியில வந்து என்ன ஆகுதுனாக்கா அதான் அவன் வந்து ஒவ்வொருத்துக்கும் காதுல இருதயத்துல அவனோட வார்த்தைகள் போட்டே இருப்பாங்க. அதனாலதான் வேதம் கிளியரா சொல்லுது, நீங்க வந்து பிசாசுக்கு வந்து ஒரு நாளும் நீங்க இடம் கொடுக்காத இருங்க, கேட்காதீங்க, அவனோட வார்த்தைகள் கேட்காதீங்க. எப்பொழுதும் இரவும் பகலும் தேவனோட வார்த்தைகளை வந்து உங்க காதுக்குள்ள இருதயத்துக்குள்ள நீங்க வச்சுக்கங்கன்னு வேதம் சொல்லுது. எபேசியன்ஸ் 4:27 வாசிப்போம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இரவும் பகலும் ஆண்டவரோட வார்த்தைகள் அது வந்து நம்ம காதிலும் இருதயத்திலும் நீங்க வச்சுக்கோங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காத இருங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த யூதாஸ்கார் வந்து காட்டி கொடுத்துட்டாரு. இவரோட முடிவு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இவர் என்ன பண்றாரு, அந்த 30 காசுல வந்து அந்த ஒரு நிலத்தை வாங்குறாரு. அந்த நிலத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல போய் ஹேக் பண்ணி செத்துறாரு, சூசைட் பண்ணி செத்துறாரு. இந்த ஒரு காரணத்துக்கு தான் அவங்களுக்கு தேவை பிசாசுக்கு ஒரு ஆத்ம ஆதாயம். இவன் பரிபூர்ணமா என்னோட மகன் என்னோட ராஜ்யத்துக்கு வந்தாச்சு, நரகத்துக்கு வந்தாச்சு அந்த ஒரு தோட்டத்தை. இப்ப ஜனங்கள்லாம் வந்து யூதாஸை பாக்குறாங்க. யூதாஸ் வந்து அந்த மரணம் ஆகிட்ட பிறகு அவனோட சரீரத்தை பார்த்தாக்கா அவ்வளோ அகோர தோட்டத்தோட இருந்துதா, ரொம்பவே பார்க்க சகிக்கவே முடியல. ஐயோ ஜனங்களா சொல்றாங்களா, ஐயோ இது இவரா யூதாஸ் நல்லா இருந்தாரு, இயேசு கூட இருக்கிறக்குள்ள அழகா நல்லா இருந்தாரு, பார்க்கவே முடியல, இந்த மாதிரி இருக்குது, விகார தோட்டத்தோட இருக்கிறாங்க. அவனோட முகத்தை மாத்தி அவனோட உள்ளத்தை உடைச்சி சாகடிக்கிறது ஒரே ஒரு நோக்கத்தான் பிசாசோட நோக்கமே அதுதான். சோ அவங்க எல்லாம் அப்படி அந்த பாடியை பார்த்து சொல்ற பாக்குறதுக்குள்ள அவன் இப்படி கையை கட்டிட்டு சிரிப்பானா. சோ அவனுக்கு பிடிச்சது அதுதான். சோ அதனால பிசாசுக்கு இடம் கொடுக்காத இருங்கள்னு வேதம் கிளியரா சொல்லி இருக்குது. சோ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது நம்ம. சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். சரி, இதோட ஆதார வசனம் படிக்கலாம். ஆக்ட்ஸ் 1:18. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து உடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. ஆமென். சோ இந்த மாதிரி ஒரு தோற்றத்தோட பாக்குறதுக்குள்ள ஜனங்க ஐயோ இவன் அடையாளமே தெரியல, இவனா யூதாஸ்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா பிசாசோ கையை கட்டின்னு சிரிப்பான். சோ நம்ம உடல் வந்து இந்த மாதிரி அழுகி போய் அந்த நிலைமையில அகோர தோற்றத்தோட நம்ம மரணம் அடைஞ்சு பாவங்கள் செஞ்சு அழிஞ்சு போனாக்கா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இயற்கையான மரணம் வந்து ஹோலி பர்சன்ஸோட மரணம் பாருங்க, அவங்க அப்படியே தூங்குறதுக்குள்ள அப்படியே முடிச்சு அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி விகாரம் அவங்க முகத்தை அலங்கோரம் பண்ணி பார்க்கறது, அகோர தோற்றத்தோட பார்க்கறதுன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிசாசுக்கு. சரி, இப்போ வந்து அடுத்தது என்னன்னா இப்போ மறுபடியும் நம்ம மார்க் 5ல 5th சாப்டர் படிங்க, 5th வெர்ஸ் படிங்க. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறான். சோ இவன் என்ன பண்றான்னாக்கா கல்லு எடுத்துட்டு தன்னோட சரீரத்தையே வந்து கிழிச்சிட்டு இருப்பான், காயம் பண்ணிட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி செய்ய வைக்கிறது பிசாசு தான். உன்னோட சரீரத்தை அழி, ஏன்னா ஆண்டவர் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாரு, அவரோட சாயல்ல கிரியேட் பண்ணிருக்கிறாருல்ல, அதை கிளின்னு அவங்க வந்து கெட்ட ஆலோசனைலாம் சொல்லி அந்த கல்லை எடுத்து நீ கிளின்னு சொல்லி அவனுக்கு துராலோசனை சொல்லி அவனை வந்து தன்னோட அடிமையா ஆக்கி வச்சிருவாராம். ஸோ இந்த மாதிரி உடல்ல தானே காயப்படுத்துறது பாவம் அவங்களுக்கு தெரியவே தெரியாதா, அது ஏன் அப்படி பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாதா. விகார தோற்றத்தோட நிறைய பேர் வந்து இப்போ அந்த டைம்ல வந்து கல்லுனால அவங்க வந்து கிழிச்சுக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. இப்போ வந்து நிறைய பேர் ஏதோ ஒரு சண்டை தேவையில்லாத ஒரு காரணத்துல கெரோசின் ஊத்திக்குவாங்க, இல்ல வந்து நல்ல ஒரு விரோதமா 2 பேர் சண்டை ஆயிட்ட பிறகு அவனை அழிக்கணும்னு சொல்லி அவங்க முகத்துல ஆசிட் ஊத்திடுவாங்க. அவங்க சாகவும் மாட்டாங்க, வாழவும் மாட்டாங்க. ஸோ நடுவில் இருப்பாங்க. ஆனா அந்த முகமும் விகாரமா இருக்கும், ஜனங்க பாக்குறவங்களும் ஒரு மாதிரி பயம் வரும். அந்த மாதிரி தோற்றங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம், பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா நான் சாதிச்சேன் அந்த மாதிரி. அதே நேரத்துல வந்து அவங்க அந்த எரிஞ்சு ஃபுல்லா அவங்க சாகிற நிலைமையில சத்தே போயிட்டாக்கா அவங்க இன்னும் அதிகமான சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பிசாஸ் பண்றதுக்குள்ள
இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிசாசு பிடிச்ச லேகியோன் என்ற ஒரு மனிதனை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். அந்த லேகியோன் வந்து அந்த ஒரு மனிதன் எக்ஸாம்பிள் தான். எல்லார்கிட்டையும் வந்து பிசாசு வந்து புகுந்து கிரியேட்டர் செய்ய நம்ம இடம் கொடுக்க கூடாது. சரி, இப்ப வந்து அவன் வந்து கிழிச்சிட்டு சரீரத்தை வந்து அவனோட கல் எடுத்து தனக்கு தானே கிழிச்சிட்டு இருக்கக்குள்ளோ அவன் வந்து என்ன பண்றாருன்னே தெரியல. இயேசு வந்து அவரை பாக்குறாரா? அவன் வந்து அவர் இயேசுவை பாக்குறக்குள்ள அந்த லேகியோனோட மனிதன் வந்து இயேசுவை பாக்குறக்குள்ளோ இயேசு கிறிஸ்துவ அப்படியே கிழிச்சி பிச்சு போட்டலாமான்ற அந்த வெறித்தனத்தோட இருப்பானா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வந்து அதுக்கு வந்து இது கவலையே படலையா, பயமே படலையா. இயேசு வந்து பார்த்த உடனே நீ யாரப்பா, நீ வந்து அந்த மாதிரி சாஃப்டா அன்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாரா. நீ யாரப்பா, நீ உன் பேர் என்ன? ஐயோ, உன் முகத்தை என்னால பார்க்கவே முடியலையே, இப்படி மிருகம் போல இருக்கிறியப்பா, நீ யாரப்பா நீன்னு அன்பா கேட்க ஆரம்பிக்கிறாரா. சோ அப்படி அன்பா கேட்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளோ அந்த பிசாசு பிடிச்ச அந்த லேகியோன் என்ற மனிதன் சொல்றாரா, வேதம் சொல்லுதா அவனுக்கு வந்து 2000 பிசாசு அவனுக்குள்ள இருந்துதான். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ அவர் கேட்கறக்குள்ள யாரப்பா நீ கேட்கறக்குள்ளோ அந்த லேகியோன் என்ற மனிதன் பேசலையா, அவங்க உள்ள இருக்கிற பிசாசுகள் பேசிட்டா. வேதம் சொல்லுது நாங்க நிறைய பேர் அநேகரா இருக்கிறோம் நாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரா, பேசாம அவனை விட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரா. சரி, இப்போ வந்து ஆண்டவர் வந்து அன்புனால அவரை வந்து பேசினாரா, நீ வந்து யாரப்பா நீ சொல்லிட்டு. ஸோ சாங் ஆஃப் சாலமோன் 8:6 படிப்போம். அல்லேலூயா. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. ஆமென். ஸோ அதனால ஆண்டவர் வந்து அந்த லேகியோன் வந்து 2000 பேய் பிடிச்ச மனுஷனை பார்த்து பேசாம அவனை விட்டு நீ போங்க அப்படின்னு துரத்தி விடுவாராம். ஸோ அதனால இந்த மரணத்தின் அதிபதி, ஸோ இயற்கையான மரணம் வேற, அந்த நாட்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கூப்பிடுற நாட்களுக்கு முன்னாடி தானா முந்திக்கின்னு போறாங்க பாருங்க, சூசைடு அந்த மாதிரி கேசஸ், அது வேற. ஸோ அந்த மாதிரி மரணத்தின் அதிபதி தான் பிசாசு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ. ஸோ ஏன்னா மரணம் என்றது வந்து எல்லா மூச்சு காத்து அனிமல்ஸும் சரி மனுஷனும் சரி எல்லாத்தோட மூச்சு காத்து ஆண்டவர் கையில இருக்கு, பிதா கையில இருக்கு. அப்படி இருக்கிறக்குள்ள வேதத்துல வந்து மரணத்தின் அதிபதியான பிசாசுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த காலத்துக்கு முன்னாடி முந்திட்டு யார் போறாங்களோ ஸோ அந்த மாதிரி ஜனங்களுக்கு தான் இந்த பிசாசு வந்து அதிபதியா இருப்பான். சரி, இப்போ இந்த பிசாசை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, மரணத்தின் அதிபதியான பிசாசை இயேசு தன்னை மரணத்தினால் அழித்தார்னு வேதம் சொல்லுது. சரிங்களா? சோ அது பார்ப்போம். ஹெப்ரூஸ்ல 2ஆம் அதிகாரத்துல 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்தின் அதிபதியான பிசாசை இவர் மரணத்தினாலே அழித்தார். அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம நல்லா கவனமா வச்சுக்கணும். சோ அதனால வந்து என் நாமத்தினாலே நீங்க பிசாசுகள் துரத்துவீர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இதுதான் ஒரு விஷயம். இந்த பிசாசை வந்து நம்ம அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம். இப்ப வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிகாரியான பிசாசிய வந்து தன்னோட மரணத்திலே வந்து அவர் அழித்தார். இப்ப மரணம் ஆயிட்டார். சரியா? அடுத்த வசனம் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுமா? என் நாமத்தினாலே, இப்ப நாங்க உங்களை தனியா விட்டு போல, என் நாமத்தினாலே நீங்க பிசாசுகளை நீங்க அழிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கொடுத்து போறாங்க. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம். சோ இந்த ஒரு விஷயத்தான் நம்ம வந்து புடிச்சுக்கணும். இப்ப வந்து நானே என் கணவன் வந்து பிரதேஷ் பீப்பிள் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நடத்துறதுனால ஒவ்வொரு வீட்டுக்கு நாங்க வந்து விசிட்டிங் போவோம். அவங்கள்ட்ட வந்து விசாரிப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜபம் பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு நாங்க வந்து சால்வ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நாங்க ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போன உடனே எங்க ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி
சர்ச் நடத்துறாங்க. நான் வந்து ஸ்பிரிச்சுவல் இருக்கிறதால நான் போனேன். அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த சகோதரி வீட்டில் வந்து அவங்க கணவன் 2 பிள்ளைகள் அவங்க அப்பா இருந்தாங்க. வீட்டில் போன உடனே 2 ஆவிகளை நான் பார்த்த உடனே எனக்கு வந்து எதுவும் அவங்க வீட்டில் வந்து சாப்பிடணும்னு எனக்கு தோணலை. சரி, இந்த இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, அவங்களை கூப்பிட்டு பேசுறதுனால அந்த வீட்டில் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்குறாங்க, அப்புறமா நோய்கள் பட்டு இறந்துருக்குறாங்கன்னு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த 2 ஆவிகள் என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு சகோதரி அவங்க வந்து கழுத்து நெருக்கிற மாதிரி, நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஆனால் எங்கள் கழுத்துல நெருக்கிற மாதிரி நெஞ்சு அமுக்கிற மாதிரி ஒரு அசுத்தாவி வந்து என்னை ரொம்ப இது பண்ணுது, ரொம்ப ட்ரபிள் பண்ணுதுன்னு எனக்கு ஃபோனில் பேசுகிறக்குள்ளோ, சரி அவங்க வந்து ஜபத்தில் தியானத்தில் வச்சக்குள்ளோ இந்த மாதிரி அந்த வீட்டிலையும் அசுத்தாவி இருக்கிறதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, இப்போ இந்த 2 விஷயமும் வந்து அப்போ நான் விடுதலை பண்ணணும். ஸோ அதனால வந்து ஃப்ரைடே வந்து நாங்கள் ஃபாஸ்டிங் ஜபத்தில் இருந்து ஸோ அந்த அவங்க 2 பேரையும் வந்து ஜபம் பண்ணி கரெக்டாக ஃப்ரைடே 3 மணிக்கு ஒரு விடுதலைக்கு உண்டான ஜபம். ஸோ எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை வச்சு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜபம் பண்ணி அவரோட ரத்தத்தை, அதாவது அவரோட தண்ணியை வந்து அவர் ரத்தமா நம்ம கொடுத்துருக்கிறாரு தீர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு எல்லா மூலமுழுகளெல்லாம் தெளிச்சுட்டு வாங்க, எல்லா பிசாசுகள் ஓடிடும்னு. ஸோ எல்லாம் தெளிச்சு அந்த வீடை வந்து பரிசுத்தமாகி ஆண்டவர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது கேட்டக்குள்ள அந்த சகோதரி சொல்றாங்க அன்னைக்கு அவங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சா, அந்த நெஞ்சு அமுக்கிற மாதிரி, கழுத்தை நெருக்கி பிடிக்கிற மாதிரி அந்த நெஞ்சு வலியே மாயமாயிடுச்சா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அவர் இறந்த பிறகு அவரோட பேர்ல அவ்வளோ வல்லமை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. என் நாமத்தினாலே நீங்க பிசாசுகளை துரத்துவீர்ன்றது சொல்லிட்டு போயிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் ஜெபிச்சோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ள நிறைய நடந்திருக்குது, என்னோட சாட்சிகளே நான் சொல்றேன். ஸோ அதனால வந்து நம்ம பிசாசை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. அவர் என்ன சொல்றாரு, பிசாசை பார்த்து நீங்களாம் பயப்படாதீங்க, ஏன்னா வானோர் பூதளத்தோர் பூமிக்கு கீழானோர் யாவரும் யாரா இருந்தாலும் சரி அவங்களோட முழங்கால் முடங்கும்னு. எப்படி முடங்கும்? நமக்கு என்னெல்லாம் பிசாசு செய்யணும், நம்ம சரீரத்துல என்னெல்லாம் செய்யணும் அத்தனையும் இயேசு தன் சரீரத்துல அனுபவித்தார். அவர் சிலுவையில அனாதி போல தொங்கினார், அகோர தோற்றத்தோட தொங்கினார். அந்த கேடு ஆகி அவரோட முகம் மாறியதா. ஸோ அந்த மாதிரி தோற்றத்தோட தொங்கினாரு, நமக்காக மரித்தார். ஸோ என் நாமத்தினாலே நீங்க பிசாசுகளை துரத்துவீங்க. ஸோ கவலையே படாதீங்க. உங்க முகத்துல எப்படியெல்லாம் அவங்க வந்து அசிங்க பண்ணி அகோரப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி என் முகத்துல நான் ஏத்துக்குங்க நானு. அதனால நீங்க பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இது அடுத்த வசனம் படிக்கலாம். மார்க் 16:17 வர்ஸ். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். சோ இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஆண்டவர். ஆனா விசுவாசத்தோட பண்ணணும். சோ என் நாமத்தினால் நீங்க பிசாசுகள் துரத்துவீர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதை வச்சு நான் ஜபிச்சு இங்கிருந்து நான் ஜபிச்சு அங்க வந்து அவங்க அந்த ஜபம் வந்து அங்க கேட்டது, நான் சொல்றபடியாக அவங்க செஞ்சாங்க. எல்லா விடுதலை ஆகி அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த மகளுக்கு வந்து அந்த இருதயத்துல பிடிச்சி கழுத்தை நெருக்கிற மாதிரி அந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. சரி, அடுத்தது வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 10-11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுக்குள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். சோ அவரோட பேர்ல இப்ப தெரிஞ்சிச்சா அவரோட பேர்ல எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு. அதனாலதான் அவரு மரித்த பிறகு அவரோட பேர் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறார். என் பேரினால் என் நாமத்தினால் நீங்களும் பிசாசுகளை துரத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு போயிருக்கோம். நம்ம பயப்படலாமா? சோ நம்ம
எப்படியெல்லாம் நம்ம அழிக்கணும், எப்படியெல்லாம் அந்த கேடு பண்ணணும்னு அவன் நினைச்சாலும் பிசாசு அத்தனையும் ஆண்டவர் வந்து தன்னோட சரீரத்திலயும் முகத்திலயும் அந்த கேடாகி அனாதை போல சிலுவையில தொங்குனாரு. அவரோட முகமும் விரும்பத்தக்க ரூபமா இருந்துதான். சோ அந்த மாதிரி ஒரு முகத்தை அவர் தனக்கு தானே ஏத்துக்கிறார். அவ்வளவு பரிசுத்தமா யாருக்காக? நமக்காக. சோ அதனால நீங்க நம்ம கவலையே படாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆண்டவர் தன்னோட உடம்புலயே அனுபவிச்சாரு. சோ பிசாசை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, என் நாமத்துல அவ்வளவு வல்லமே இருக்கு. சோ இதனால வந்து நீங்க பயப்படாதீங்க. சோ இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலா வந்து நான் 1.5 வருஷமா இங்க இந்தியால இருக்கிறேன். நிறைய வயல்ல எல்லாம் பார்க்க போவேன். நான் மலை பிரதேசத்துல அங்கெல்லாம் பார்க்க போறதுக்குள்ள இந்த வயல்ல வந்து கல்லறைங்க கட்டியிருப்பாங்க. அங்கெல்லாம் அசுத்தாவிங்க என் கண்ணில் தெரியும். அதே மாதிரி நான் மலை பிரதேசத்துக்கு நிறைய தடவை போயிருக்கிறேன். அந்த சுத்து டர்னிங் பண்றதுக்குள்ள அங்க பிசாசுகள் நிறுத்திருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஆக்சிடென்ட், தள்ளி விடுறது, அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற ஒரு விபத்து. அதனால வேதம் சொல்லுது அவங்க வந்து கல்லறைங்க மலையிலயோ கல்லறைகளோ இருப்பாங்கன்னு. ஸோ அவங்க வந்து இரவும் பகலும் நம்மளை எப்படியாவது நம்மளை அழிக்கணும் அந்த மாதிரி ஒரு முயற்சியிலே இருப்பான். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து எனக்கு நாங்கள் காரில் தான் போவோம். என் கண்ணில் பட்ட உடனே நான் வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிசாசுகளை விரட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜெபம் பண்ணி எனக்குள்ள ஒரு பாதுகாப்பு கவச்சத்தை நாங்கள் போட்டுக்குவோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் அப்படியே எங்களை கவர் பண்ணி ஒரு பாதிப்பும் இல்லாதபடி, அது ராத்திரியா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும், எப்போ, ஏன்னா அதுங்களுக்கு இரவும் பகலும் உயிர் இருக்குது. அதுங்களுக்கு எப்பாச்சும் நம்ம வந்து எப்போ வகை தேடி தெரிஞ்சுட்டு இருக்குதா வேதம் சொல்லுது, எப்போ எவனை முழுங்கலாமோன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அது பிசாசுங்களுக்கு தேவ வார்த்தைகள் பேசுற பிள்ளைங்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால எங்களை எப்படியாவது அழிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு வந்து சுத்திட்டு எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்து என்னால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அந்த டைம்ல வந்து கரெக்டாக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிசாசுங்களை விரட்டுங்களான்னு சொல்லி அந்த ஜெபம் பண்ண உடனே அதுங்க வந்து இருக்கிற இடத்துல அப்படியே நிற்கவங்க நாங்கள் பாட்டு நாங்கள் வந்துடுவோம். நல்லா அவ்வளோ ஒரு பாதுகாப்பா எங்களை ஆண்டவர் வந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுவாரு. இந்த மாதிரி வந்து நிறைய தடவை எனக்கே நடந்திருக்கு. அதனால தான் சொல்றேன். சோ அதனால பிசாசை பார்த்து யாருமே தயவு செஞ்சு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நல்ல ஒரு ஆயுதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என் நாமத்தினாலே நீங்க பிசாசுகளை விரட்டுவீர் என்று அந்த மாதிரி சொல்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து உறுதியா நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நமக்குள்ள வச்சுக்கணும். பில்லி சூன்யம் மந்திர தந்திரம் தகுடெல்லாம் வச்சா என்ன, நம்மளுக்கு நம்ம மேல மந்திரம் பண்ணி வச்சா என்ன, கவலையே படாதீங்க. வேதம் சொல்லுது இஸ்ரவேலுக்கு தெரியாத மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு தெரியாத குறி சொல்லுதும் இல்லைன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இஸ்ரவேலுக்கு எல்லாமே தெரியும். சோ மந்திரம் தந்திரம் எல்லாம் வைக்கிறாங்க, பில்லி சூனியம் எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தினால, அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க பிசாசுகளை விரட்டிடுவீங்க. எந்த மந்திரம் பில்லி சூன்யம் எல்லாமே அப்புறப்படுத்திடுவார் ஆண்டவர். ஏன்னாக்கா நிறைய ஜனங்க வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இது அவங்களுக்கு வந்து அந்த பிசாசுகளோட நேரங்கள் தெரியும். இது கல்லறையில போய் ராத்திரி நேரத்துல செய்வினை பண்றது, பில்லி சூன்யம் பண்றது, அது செய்யலாகன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவன் வந்து செய்யறதுக்கு அவன் ரெடியா இருப்பான். சோ செஞ்சுட்டு வந்து ஏவி விடுவான். அவன் வந்து செய்யணும்னு தோண்டி விடுறதோ அந்த ஆண்களுக்கு பிசாசு தான். அது ஏன்னாக்கா இவங்க செஞ்சாக்கா அடுத்த மனுஷன் வந்து பாதிக்கப்பட்டு அவனை சாகடிக்க முடியும், அவனை அந்த கேடு ஆக முடியும். ஸோ இவனுக்கு வந்து அட் அ டைம் ரெண்டும் அவனுக்கு கிடைக்க போகுது. ஸோ அவன் வந்து ரெடியா இருப்பான். அந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இவங்க இடம் கொடுத்துட்டு போய் கல்லறையில போய் செய்வினைகள் செய்யறது, மந்திர தந்திரம் பில்லி சூனியங்கள் பண்றது, இந்த மாதிரி நோக்கத்தோட போற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாத மந்திரம் இல்ல, யாக்கோபுக்கு தெரியாத குறி சொல்லுதும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. நம்பர்ஸ் 23:23 படிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். சரி, இந்த மாதிரி நமக்கு தெரியாத மந்திரமும் இல்ல, நமக்கு தெரியாத குறி சொல்லுதும் இல்ல. நம்மள போய் இவங்க போய் மந்திர தந்திரம் பில்லி சூனியில சிக்க வச்சாக்க முடியுமா? ஏன்னா நம்ம கிட்ட இயேசு வந்து என் நாமத்தினால் நீங்க பிசாசுகளை துரத்துவீர் என்ற அவ்வளவு பெரிய ஆயுதம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பேர்ல அவ்வளவு வல்லமை நமக்கு
போகிறோம், நம்ம எதுக்கு நம்ம பயப்படணும்னு சொல்லிட்டு. ஸோ இயேசு பேரை கேட்டாலே பிசாசுகள் நடுங்கும். எந்த ஒரு மந்திர தந்திரம் பில்லி சுண்யம் எது இருந்தாலும் இயேசு பேர் சொன்னாலே போதும், அதெல்லாம் நொறுங்கி போகும். ஸோ கவலையே படாதீங்க, வீணா உங்களை போட்டு நீங்க கலக்கி கொள்ளாதீங்க. ஸோ யூ டோன்ட் கெட் அப்செட், எதுக்குமே பயப்படாதீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உங்களில் இருக்கிறத விட இந்த உலகத்தில் இருக்கிறத விட, உங்களில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவர்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிறவர் யாரு? பிசாசு. அவனை விட உங்க உள்ளத்துல யார் இருக்கிறாங்க? அவங்க தான் பெரியவர். ஏன் பயப்படுறீங்கன்னு வேதம் சொல்லுது. அதை பார்ப்போம். 1 John 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆமென். சோ இந்த கேட்ட உடனே எவ்வளவு சந்தோஷம் ஆகுது. உங்களுக்கு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவர். அப்ப ஏன் நீங்க கலந்துறீங்க? ஏன் நீங்க பயப்படுறீங்க? எதுக்கு நீங்க இது பண்றீங்க? சோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே போதும். இப்போ ஒரு ட்ரூ ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். கொலம்போல வந்து ஒரு டாக்டர் இருந்தாராம். அவங்களோட வைஃப் வந்து அட்வொகேட். ஸோ ஒரு மினிஸ்ட்ரிக்காக இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய தேவ மனிதன் அவர் மினிஸ்ட்ரிக்காக கொலம்போ ஸ்ரீலங்காக்கு போறாராம். ஸோ அங்கே போறக்குள்ள அந்த கொலம்போ சிட்டியில் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுவார். பண்றக்குள்ள வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து இந்த டாக்டர் பத்தி சொன்னாங்களா, இவர் ரொம்ப உடல்ல ரொம்ப மோசமா இருக்கிறாரு, ரொம்ப பலகீனமா படுக்கையில இருக்கிறார். பாஸ்டர், நீங்க போய் அவருக்கு ஜெபம் பண்ணுங்க, இவ்வளவு தூரம் வந்துருக்கீங்களே கொலம்புக்கு, அவங்க நீங்க மினிஸ்ட்ரி முடிச்ச உடனே நீங்க இந்தியா போவாதீங்க, எங்களுக்காக நீங்க போய் அவருக்கு ஜெபம் பண்ணுங்க. சரி, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாராம். போன உடனே அவ்வளோ நாற்றம், ஸ்டிங்கிங், அவ்வளோ ரொம்பவே அசுத்தமா டட்டியா இருந்ததா, சீவு, ரத்தம், கவுச்சி, அந்த மாதிரி ஒரு வாசனை, அவ்வளோ நாற்றம், அப்படியே வாமிட் வர மாதிரி அவ்வளோ ஒரு இதா இருந்ததா, அந்த வீடே அசுத்தமா இருந்ததா. ஆனா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் வந்து நேரா அந்த டாக்டரோட ரூமுக்குள்ள போனாரா. அந்த டாக்டர் பேரு பீட்டர். ஸோ அந்த ரூமுக்குள்ள போனாரா. ரூமுக்குள்ள போனா இன்னும் அதிகமான நாத்தம், உட்காரவே முடியாது, அவரால் ஜபம் கூட எப்படி பண்ண முடியுதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கொமட்டிட்டே வர மாதிரி அவ்வளோ கவுச்சி, சீவ் கவுச்சி, ரத்த கவுச்சி எடுத்தா என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டிங்கிங், அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இவர் போயிருக்கிறாரு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கு எனக்கு இப்படி ஆச்சுனாக்கா, அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி வந்து அவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது டாக்டரும் அவங்க மனைவி அட்வொகேட்டு, அவங்க 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்குனாங்களாம். இயேசுவை ஏற்றுக்குன்னு பக்தியா இருக்கிறக்குள்ளோ அப்படி இருந்துட்டு வரக்குள்ளோ அவங்க அம்மாவோ அவங்க பேரண்ட்ஸோ அவங்க சொந்தக்காரோ சேர்ந்து இவங்க 2 பேருக்கு சூனியம் வச்சுட்டாங்களா, மந்திரம் பண்ணி சூனியம் வச்சுட்டாங்களா. ஸோ இது பத்தி பேசுறக்குள்ள வந்து இப்போ இவர் வந்து டாக்டர் வந்து இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரா, இந்த மாதிரி எனக்கு மந்திரம் வச்சுட்டு இருக்கிறாங்க பாஸ்டர், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லை பாஸ்டர், எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய மேங்கோ ட்ரீ, மாமரம் இருந்தது, அது நல்ல பெரிய மரம், நல்ல இலைகள், கனிகள் நிறைய இருந்தது, ஃப்ரூட்ஸ். ஆனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அது என்ன ஆச்சுனாக்கா, ஒரே இரவு நைட்டில் வந்து அந்த வேறு அந்த வேர்ல இருந்து கொஞ்சம் போர்ஷன் வந்து அப்படியே அழுகி அந்த மரமே அப்படியே உளுந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அது ஒரே நைட்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம். மார்னிங்ல தண்ணியெல்லாம் ஊத்துறக்குள்ள பாக்குறாங்க, நைட்டோட நைட்டு அந்த வேரோட அந்த கால் பாக போர்ஷன் வந்து அப்படியே அழுகின நிலையில ஆயிட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சான். ஸோ அடுத்த நாளே இவருக்கு அந்த மரத்துல எப்படி அழுகி போச்சோ அந்த வேரோட சேர்ந்து, ஸோ அதே மாதிரி 2 கால், அது முழங்கால் வெட்டு வரைக்கும் அப்படியே அழுகிய நிலைமையில ஆயிடுச்சா. அவ்வளோ நாத்தம், அவ்வளோ கவுச்சி, சீவு, ரத்தம். ஸோ அதுதான் அந்த நாத்தம் இப்படி எனக்கு ஆயிடுச்சு. அந்த மரத்துக்கு எப்படி ஆயிடுச்சோ அதே நெக்ஸ்ட் டேவே எனக்கு எப்படி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இது வந்து எனக்கு என்ன தரமா ஆகுது பாஸ்டர்,
இந்த அழுகிய நிலைமை வந்து எனக்கு அடுத்தது இடுப்பு வரைக்கும் வரும், இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு முழு உடம்புலயே இந்த கவுச்சி ரத்த காயம் அழுகிய நிலைமையில வந்துடும் அப்படின்னு சொல்றப்போ இந்த பாஸ்டர் சொன்னாரா, ஐயோ யாராவது ஒரு நல்ல டாக்டருக்கு நீங்க காமிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றப்போ அந்த டாக்டர் வந்து சிரிக்கிறாரா, டாக்டர் பீட்டர் சிரிக்கிறாரா. அவருக்கு வயசு வந்து 30 வயசு தான், சின்ன வயசு. சோ அதனால வந்து சிரிக்கிறாரா, இல்ல பாஸ்டர் நானே டாக்டர் தான் பாஸ்டர், இதுக்கு வேற வழியே இல்லை, மறந்தே இல்லை பாஸ்டர், சாவுதான் இதுக்கு வழி. ஆனா பாஸ்டர் நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணலாம், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, என் இயேசு எனக்கு சுகம் கொடுப்பாரு. சோ அது ஒரு நம்பிக்கை பாருங்க, என் இயேசு எனக்கு சுகம் கொடுப்பாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவர் வந்து அவர் கேட்டாருந்தா இவர் வந்து தலையில கை வச்சு ஜெபிக்கிறாரா. ஜெபிக்கிறக்குள்ள அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து அவ்வளோ மனது உருக்கமா ஒரு ஜெபம் பண்றாரா. ஆண்டவரே மனம் இறங்குங்கள் ஆண்டவரே, இந்த காட்சி என்னால பார்க்க சகிக்கவில்லை ஆண்டவரே, இந்த மகனுக்கு விடுதலை தாரும் ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நஸ்ரானியான இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பில்லி சூன்யம் மந்திர தந்திரன் எல்லாம் விலகி ஓடட்டும் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விட்டு போகட்டும், எல்லா சாத்தான்கள் மந்திர தந்திரங்கள் செயலாகாம போகட்டும் சொல்லி விரட்டி ஒரு நல்ல பரிசுத்த ஆவியானவர் நிறைவுல வந்து இறங்கி ஜெபம் பண்ணக்குள்ளோ அவர் ஜெபம் பண்ணிட்டு சரி அடுத்த நாள் ஒரு இந்தியாவுக்கு வந்துடுறாராம். வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் இயர் மினிஸ்ட்ரிக்குன்னு அதே கொழும்புக்கு போறாரு. யாரு? அந்த பாஸ்டர் போறாரு. மினிஸ்டர் எல்லாம் முடிச்சிட்டு பிறகு ஒரு அழகான ஒரு வாலிபன் 30 வயசு ஒரு வாலிபன் வந்து பாஸ்டருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுப்பாராம். ஷேக் ஹேண்ட் கொடுத்துருந்தோ, பாஸ்டர் நான் யார் தெரியுமா, என்ன ரிமெம்பர் பண்றீங்களா, நான் யார் தெரியுமான்னு கேட்கிறாரு. இல்லப்பா எனக்கு தெரியலையப்பா, நான் தான் டாக்டர் பீட்டர் பாஸ்டர் இருந்தோம். அவருக்கு அப்படியே ஆச்சரியமா, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ், உங்க காலெல்லாம் என்ன ஆச்சு, நல்லா இருக்கு, நல்லா ஆயிட்டியே, என்ன எப்படி இது என்ன ஆச்சு சொல்லுங்க. ஸோ அப்போ வந்து அந்த பாஸ்டர் சொல்றாரு, அந்த டாக்டர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி நீங்க போயிட்டீங்க, என் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாரு பாஸ்டர், உங்க ஜெபம் கேட்டது, என் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாரு, நன்றி பாஸ்டர் சொல்லி இப்போ அந்த குடும்பம் மொத்தமும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்களா, உழைக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அவங்க 2 பேர் கணவன் மனைவி மட்டும் தான் இருந்தாங்களா, இன்னைக்கு மொத்த குடும்பமும் ஆண்டவருக்காக ஊழியம் பண்றாங்களா. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பில்லி சூன்யம் வைக்கிறது இது வந்து ஒரு தொழிலாவே மாறி போச்சு. எனக்கு தெரிஞ்ச வந்து இது என்னோட விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன். இதுவும் இந்த சம்பவம் உண்மைதான், இப்ப சொல்றது உண்மை சம்பவம் தான். ஒரு பாஸ்டர், அவங்க மனைவி, அவங்க மகள், அவங்க வந்து ஃபாரின்ல இருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனானால வீட்டுல வந்து ஒரு சபை ஓபன் பண்ணி நல்ல ஆராதனை பண்ணி ஆண்டவருக்குள்ள பக்தியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பிடிக்காத அவங்க சொந்த தாயோ அவங்க தங்கச்சியும் போய் சூனியம் வைக்கிறாங்க. யாருக்கு? அவங்க சொந்த மகனுக்கும் இந்த அண்ணனுக்கும் 2 பேருக்கும், தங்கச்சினாக்கா அண்ணன், அம்மானா மகன். ஸோ இந்த குடும்பமே அழிஞ்சு போகணும், செத்தால பரவாயில்ல இந்த குடும்பம் அழியணும், ஆனா வந்து சூனிய வைக்கணும், இவங்க வந்து இங்கேருந்து முதல்ல இந்த வீடு விட்டு போனா போதும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட அந்த பாஸ்டர் குடும்பத்துக்கு சூனிய வைக்கிறாங்க. குறிப்பிட்டு அந்த மகனுக்காகவே வைக்கிறாங்க. ஸோ வச்சக்குள்ள ஏதோ ஒரு அந்த மகன் வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நம்ம சபைக்கும் வருவாங்க, அவர் பாஸ்டர் வந்து போவாங்க. ஸோ அதில் எங்களுக்கு தெரிஞ்சவர். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுனாக்கா, அவர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு ஈவினிங்கு. அப்போ எனக்கு ஜெபம் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நான் ஜெபம் பண்றதுக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்றப்போ எனக்கு வந்து உள்ளுக்குள்ள என்னால உணர முடிஞ்சிச்சு, ஏதோ உள்ளுக்குள்ளோ ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. ஆனா நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த பாஸ்டரோட உடம்புல வந்து அந்த இருதயத்தை வந்து கசக்கி பிழிகிற மாதிரி ஏதோ ஒரு மாயை, ஒரு உடல்ல வந்து ஒரு தெம்பு இல்லை, உற்சாகம் இல்லை. அந்த டைம்ல வந்து அந்த டைம் எப்படின்னாக்கா இப்போ ரீசெண்டா மே 13ஆம் தேதினே வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல செகண்ட் வேவ் கொரோனா. அது ஒரு ஆனா இவருக்கு நல்லா இருக்கிறாரு, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, எந்த சிம்டம்ஸும் இல்லை. ஆனா பலகீனம், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நெஞ்சு அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி, நெஞ்சு வலி, தலை முடமுடமுடன் வலி, கை காலெல்லாம் சோர்வு, அந்த மாதிரி ஒரு கிரியைகள் உள்ள வந்து அந்த சாத்தா புகுத்து வேலை செய்யுது. அந்த செஞ்ச செய்வினை மந்திரம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ நான் வந்து தலையில கையை வச்ச உடனே நான் எல்லாரும்
பொதுவாகவே நான் வந்து தலையில கை வச்சுட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் நான். ஸோ அந்த நேரத்தில் அந்த பாஸ்ட் தலையில கை வச்சு நான் ஜெபம் பண்றதுக்குள்ள இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே வந்து நல்லா தான் இருந்தது. எப்போ நான் வந்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில அவரோட நிறைவில ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க சொல்லணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லி அந்நிய பாஷை வச்சு ஜெபம் பண்ணி அவரோட நிறைவுல நம்ம ஜெபம் பண்றதுக்குள்ள அப்படியே எனக்குள்ளவே, இது என்னோட சாட்சி, எனக்குள்ளவே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அப்படியே இறங்கி வந்துச்சு. ஒரு கரண்ட் மாதிரி இறங்கி என் கையெல்லாம் வந்து அந்த பாஸ்டரோட தலைமையில வச்சக்குள்ள அவருக்குள்ள அந்த கரண்ட் இறங்கி அந்த உள்ள இருக்கிற அசுத்தாவியே விரட்ட ஆரம்பிச்சாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பொல்லாத பிசாசன் போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நஸ்ரானியான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விட்டு போகட்டும், சுட்டெரிகள் ஆண்டவரே, அந்த மாதிரி ஜெபம் பண்ணி விட்டனா. சோ விட்டுட்டு வந்து உட்கார்ந்து வெளியில அவ்வளோ ஒரு மழை பெஞ்ச மாதிரி ஒரு சத்தம், ஒரே காத்து. அந்த காத்து வந்து நாங்க ஒரு குட்டி நாய்க்குட்டி வளர்க்குறோம், அது 14 வயசு, அது பவுன் தான் படிக்கும், பமரின் டாக். அந்த காத்தை பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டி வந்து அவ்வளோ ஒரு அல்சேஷன் டாக் கொலிக்கிற மாதிரி 2 நிமிஷம் பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஜோரா. நாங்கள் வந்து சாயந்தரம் டைம்ல 7-7:30 மணிக்கு டைம்ல தான் இருக்கிறோம். அப்போ மழை தான் வந்துட்டு இருக்குதாங்க நினைச்சு உள்ளுக்குள்ளவே இருக்கிற சபைக்குள்ள பார்த்தாக்கா அவ்வளோ காத்து, 2 நிமிஷம் அவ்வளோ கூச்சல் பொழிச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டு பிறகு அமைதியான பிறகு வெளில வந்து பார்த்தா மழையும் இல்லை காத்தும் இல்லை. அப்பதான் எங்களால உணர முடிஞ்சிச்சு அந்த பாஸ்டருக்குள்ள வந்து அசுத்தாவி போயிருக்கு வெளியில. அந்த நாய்க்குட்டி கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குது, அதை விரட்டி ஓட்டி விட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி சுகம் கொடுக்கறதுக்குள்ள, விடுதலை பண்றதுக்குள்ள நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத பிசாசுகள், மந்திர தந்திர சூனியங்கள் எல்லாமே நம்ம விளக்க முடியும். ஏன்னா வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் தெரியாத குறி சொல்றதும் இல்ல, யாக்கோபுக்கு தெரியாத மந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து எல்லாமே நம்ம கையில இருக்கு. சோ இயேசு நம்மளுக்கு அவர் மரணத்துல அந்த அதிபதியை ஜெயித்து இவர் மரணம் அடைஞ்சது, நம்ம அவரோட நாமத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. என் நாமத்துல நீங்க துரத்துவீங்களே, சோ கவலையே படாதீங்க. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் என்னோட சொந்த அனுபவத்திலே நடந்து இருக்குது. சோ அதனால வந்து நம்மள வந்து பிசாசுகள் என்னெல்லாம் செய்ய முயற்சி பண்றானோ அவரு எல்லாமே தன்னோட சரீரத்துல வந்து அவரு செஞ்சு முடிச்சிட்டாரு. சோ இதுக்கு மேல அவன் பிசாசு நம்மள என்ன பண்ண முடியும்? அவன் நம்ம மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு அவன் நினைச்சிருந்தானோ மொத்தத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோட சரீரத்துல அனுபவிச்சாரு. சோ இதுக்கு மேல நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டான். சோ கவலையே படாதீங்க, ஆனா அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து இது வச்சுக்கணும். எந்த ஒரு மந்திர சத்தாந்தனா இருக்கட்டும், பில்லி சூனியனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க வந்து ஒன்று மட்டும் நீங்க வந்து கேட்கணும், ஆண்டவரே எங்களை நீங்க வந்து எங்களுக்கு நீங்க துணையா இருந்த ஆண்டவரே நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஸோ நம்ம பயமே படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம வந்து we have to be very careful. ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க, தேவன்கிட்ட கேளுங்க, தேவனே நீங்க இந்த சிலுவையில உருமாறி தொங்கினது போதும், சரிங்களா? நீங்க அப்படி கேட்கணும், ஒவ்வொருத்தரும் கேட்கணும். சொல்லுங்க, தேவனே நீங்க இந்த சிலுவையில உருமாறி தொங்கினது போதும். சோ இப்படி இருக்கிறக்குள்ள வந்து இந்த பிசாசுகள் வந்து இந்த பொல்லாத பிசாசுகள் எங்களை வந்து வாட்டி வதைக்குது. இந்த மந்திர தந்திர பில்லி சூனியங்கள் வந்து என்னோட குடும்பத்தை அழிக்க வேண்டுமா? அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க, இந்த மந்திர தந்திர பில்லி சூனியங்கள் என்னோட குடும்பத்தை அழிக்க வேண்டுமா, என்னோட உடலை அழிக்க வேண்டுமா? ஒவ்வொருத்தையும் கூப்பிடுங்க, அடுத்த நொடியே ஆண்டவர் வந்துடுவார். சோ அப்ப எதுக்கு நீங்க பயப்படணும்? அவங்க எவ்வளவு பெரிய பில்லி சூனியம் வச்சாலையோ அதெல்லாம் அவர் திருப்பி அனுப்பிச்சிடுவாரு, அதெல்லாம் செயலில்லாம ஆக்கிடுவாரு. ஏன்னா இயேசு உங்க கூட இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் இருக்கிறத விட உள்ள இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். சோ அதனால வந்து தைரியமா இருங்க, எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. சோ ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு. சோ நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா அவங்க நமக்கு வந்து பாதுகாப்பு அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாரு. நகம் படிக்கலாம், நகும் அதிகாரத்துல 15ஆம் வசனம். அல்லேலூயா. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷங்களுடைய கால்கள்
மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். சரி, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாச்சு. எதுக்கு நீங்க எல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 1:7 படிங்க நம்பும்லயே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கூடவே வெச்சுக்கணும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். சோ வந்து ஒவ்வொருத்தரும் நம்பணும், அவரை நம்பி விசுவாசிக்கணும். கர்த்தர் நல்லவர், ஏன்னா அவர் நமக்கு கோட்டையா இருக்கிறாரு. அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு கோட்டையா இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. உங்களை அழிக்க வர ஒரு சம்ஹாரன துஷ்டனை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அப்ப நம்ம வந்து கவலைவே படக்கூடாது. நம்ம சோ ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அப்படி வந்து ஜெபிக்கணும். எல்லாம் வந்து பிசாசு என்னெல்லாம் நினைச்சானோ, இயேசு பேரை சொன்னாலே போதும், பிசாசுகள் எல்லாம் பறந்து ஓடி போகும். சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏ பொல்லாத பிசாசே, நீ என் குமாரன் துதிக்கால மட்டும்தான் உன்னால காயப்படுத்த முடியும், ஆனா அவரோ உன் தலையை நசுக்கி போடுவார். அதனால நீங்க யாருமே பயப்படாதீங்க. அதோட ஆதார வசனம் படிக்கலாம். ஜெனசிஸ் 3:15. அல்லேலூயா. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய் என்றார். ஆமென். சோ ஹல்லேலூயா. இந்த ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் இது. என் குமாரனை நீ துதிக்கால மட்டும்தான் காயப்படுத்துது, ஆனா உன் தலையை அவர் மிதிப்பார். சோ அந்த ஒரு பேர் சொன்னாலே போதும், இயேசுவின் பேர் சொன்னாலே போதும், எல்லா பிசாசுகள் பறக்கும். சோ வீணா நீங்க உங்களை போட்டு கலக்கி கொள்ளாதீங்க. சோ என்னதுக்கு எதுக்காகனாக்கா, அவர் வந்து அவரோட முக பார்வை வந்து மாறிடுச்சான். அந்த கேடு ரூபத்துல வந்து அவர் இறந்து. சோ அதனால அவன் என்னெல்லாம் பண்ணோம், நம்மள முகத்தை எப்படி எல்லாம் மாத்தணும், அசிங்கப்படணும், அகோரப்படணும், நம்ம உள்ளத்தை எப்படி ஒடிக்கணும், இதெல்லாம் நினைச்சாலும் எல்லாமே இயேசு தன்னோட சரீரத்துல அனுபவிச்சாச்சு. சோ அதுதான் வந்து நமக்காகத்தான் அவர் இதெல்லாம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணமானது நமக்காக தான். ஏசாயா 52:14 படிப்போம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஆமென். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்காக அவரோட முகம் வந்து மாறிடுச்சா, அவரோட ரூபம் மாறி அந்த கேடாக இருந்ததா, அது யாருக்காக? நமக்காக தான். சோ அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஒவ்வொருக்காகவும் இந்த வந்து நம்ம ஒவ்வொரு அவர் வந்து நம்மளோட ஒவ்வொருக்காகவும் அவர் வந்து மரணத்தை ருசி பார்த்தாருன்னு வேதம் சொல்லுது. யாருக்காக? அது நமக்காக தான். அவர் வந்து எல்லா ஒவ்வொருத்தரும், யார் பணக்காக இருக்கட்டும், ஏழை இருக்கட்டும், படிச்சவங்க இருக்கட்டும், படிக்காதவங்க இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் இந்த பூமியில வந்து மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் வந்து இவர் வந்து மரணத்தின் கசப்பை அவர் அனுபவிச்சாரா. இந்த ஒரு கேவலமான ஒரு மரணத்தை, இந்த அந்தகாரப்பட்ட ஒரு ரூபத்தை, அந்த அகோர தோற்றத்தை அவரு சிலுவையில அனாதை போல தொங்கி நமக்காக உயிர் விட்டுருக்கிறாரு. சோ இந்த அந்த கேடான ஒரு முகம் தோற்றம் நமக்காக அவர் பலியா இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கிற மரணத்தின் கசப்பை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. சோ மரணத்தின் அதிகாரியை ஜெயித்தாரு தன் மரணத்தினாலே. சோ உங்களுக்கு மரணம் வந்து அவரு ஆண்டவர் கூப்பிட்டுக்குள்ளதான் வரணும் தவிர நடுவில் உங்களுக்கு வரக்கூடாது. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. கண்டிப்பா நீங்க வந்து அவனுக்கு இடம் கொடுத்தா தான் உங்களால தற்கொலை பண்ண முடியும். சோ அதனால வந்து ஆண்டவர் எப்போ கூப்பிடுறாரு, அவர் நேர்ந்த டைம்ல தான் நம்ம போகணும். சோ மரணத்தை அவரு ஜெயிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிச்சிருக்கிறாரு. சோ அதோட ஆதர வசனம் முதல்ல படிச்சிடலாம். ஹெப்ரூஸ் 2:9. அல்லேலூயா. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும்
முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆமென். ஆமென். சோ மரணத்தின் கசப்பை அவர் ருசி பார்த்தார். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அவர் பண்ணியிருக்கிறப்போ நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? சோர்ந்து போவாதீங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்க எல்லா பிசாசுகளையும் நீங்க உங்களால வெறுக்க முடியும். ஆயத்தமாயிக்கங்க. அவரோட சமூகத்துல போய் உட்காருங்க. அவரோட பரிசுத்த ஆவியானவர் வரங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த 9 வரங்கள் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அவரோட சமூகத்துல போய் வாஞ்சியா காத்திருங்க. உங்களுக்கு வரங்கள் கொடுப்பாரு. அதுல 9 வரங்கள்ல ஆவிகள் விரட்டும் ஒரு வரம் இருக்கு. அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷைகள் பேச ஆரம்பிங்கள். எல்லாரும் தலைமையில யாருக்கெல்லாம் இந்த பிசாசு பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் டெலிவர் பண்ணமா தலைமையில கையை வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி அந்நிய பாஷை பண்ணி பரிசுத்த ஆவியானவர் நிறைய ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லா பிசாசுகள் ஓடும். பவுல் வீட்டுல எப்படி அனுப்பிச்சாங்க? பிசாசுகளை எப்படி டெலிவர் பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பவுல வந்து விசேஷகரமாக அபிஷேகம் பண்ணியிருந்தார் பரிசுத்த ஆவியானவர். அவரோட கர்ச்சீஃப் துண்டை போட்டா கூட மரணம் அழிஞ்சவர் மேல போட்டா கூட அவங்க எந்திரிச்சிடுவாங்களா? அந்த அளவுக்கு வந்து ஆண்டவரோட வல்லமை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, என்னோட வல்லமை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. சோ அந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறாரு. அந்த நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி இந்த பொல்லாத பிசாசுகள் பில்லி சூன்யம் மந்திரத்தந்திரம் எதுவுமே நம்மளை எதுவுமே பண்ணாது. ஏன்னா மொத்தமும் சகலமும் அவர் அனுபவிச்சாச்சு. நம்மள வந்து ஒரு பாதுகாப்பு கவச்சத்தை நீங்க போட்டுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுல நீங்க இருங்க. அவரோட பாதுகாப்புல இருங்க. அவரோட சமூகத்துல வாஞ்சியா போய் உட்காருங்க. 9 வரங்கள்ல பிசாசுகள் ஆவிகள் விரட்டுற ஒரு வரம், அதுவும் அந்நிய பாஷை பேசுற ஒரு வரம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கலாம். ஒவ்வொருவரும் ஜெபிங்க. ஒரு சகோதரி, இது உண்மை சம்பவம், அவங்க இஸ்லாம் தர்மத்துல இருக்கிறாங்க. அவங்க கணவன் வந்து கட்டடம் செய்யற வேலை, 2 பெண் பிள்ளைகள் காலேஜ் படிக்கிறாங்க. அந்த அம்மாவும் அவங்க ஒய்ஃப் அந்த மனைவியும் அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு மூளையில ஏதோ ஒரு கோளாறுனால வாரத்துல 1000 ரூபாய், 1700, 1400 மெடிசனுக்கு செலவாகும். சரி, அவர் வந்து கட்டட வேலைனால வாரம் 2.5-3 மேல போகாது வருமானம். அது வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. இந்த மெடிசன் போற செலவு விட்டுட்டு வாடகையை கட்டி சாப்பாடு அன்றாட வாழ்க்கை, இதுதான் அந்த குடும்பம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து எனக்கு வந்து இந்த ஒரு விண்ணப்பம் வந்தது. ஸோ அந்த சகோதரனை பார்க்க முடிஞ்சது. அவர் இந்த மாதிரி என்னோட மனைவி இப்படி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் போகட்டும் சிஸ்டர், ராத்திரியில 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு வீட்டை லாக் பண்ணிட்டு தனியா நடந்து போயிடுறாங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து, அது 1:30 மணி 2 மணிக்கு, அது இஸ்லாம் தர்மத்துல இருக்கிற ஒரு சகோதரி நடந்து போய் ஒரு போலீஸ்காரர் கூப்பிட்டு வந்து எங்களை வீட்டுல விட்டுட்டு போவாங்க. வந்த உடனே தூங்கிடுவா. மறுநாள் எழுந்திரிச்சுட்டு நாங்க சொல்லுவோம், இப்படி போலீஸ்காரர் வந்து விட்டாங்க. அப்படியா? எதுவும் தெரியாத மாதிரி, நினைவே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு இதுதான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குது. கேட்டாக்க என்ன ரொம்ப சத்தம் போட்டு அடிப்பா, கையெல்லாம் கடிச்சிடுவா. அவங்க கூட்டிட்டு வர எப்படியாவது அவங்கள வந்து நீங்க விடுதலை ஆக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வந்து இந்த சைடு கொரோனா டைம்ல வருமானங்கள் கம்மி, அதுல 1000 ரூபாய் வாரம் மெடிசன் செலவு, அதுவும் போகட்டும். மனைவி வந்து வீட்டு விட்டு வெளியில 1 மணி 1:30 மணிக்கு வெளியில போயிடுறாங்க, நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க கூட்டிட்டு வாங்க சொல்லி அந்த சகோதரியை கூப்பிட்டு வந்து நான் பேச ஆரம்பிச்சேன். முதல்ல அவங்கள பேச விட்டாங்க, என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அப்படியே நல்லா அப்படி இப்படி பேசினேன்ட்டு நடுவில் ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்க 1 மணிக்கு நடக்கிறீங்கன்னா, அவங்க ஆரம்பத்துல நான் மாத்திரை சாப்பிட்றேன், 1000 ரூபாய் செலவாகுது, எனக்கு மாத்திரை சாப்பிடனா ரொம்ப கோவம் வந்து வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் ஒடிக்க ஆரம்பிப்பேன், என் புருஷனை அடிச்சு கடிச்சு கொதறி விட்டுடுவேன் அப்படிலாம் சொல்லி பேசிட்டே இருக்கிறக்குள்ளோ கடைசியா நான் வந்து நடுவில் கேட்டேன், நீங்க 1:30 மணிக்கு நடக்கிறீங்களே, உங்களுக்குள்ள என்ன தோணும்? எப்படி தனியா நடக்கிறீங்களே, உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் ஆகாதா, பயம் ஆகாதா அப்படின்னு சொல்றப்போ அவங்க முக பாவனை, அவங்க கண்ணு, அவங்க தோற்றம் அப்படியே வேற மாதிரி மாறிடுச்சு. இல்ல சிஸ்டர், நான் தனியா நடக்கல, நான் நடக்கிறக்குள்ளோ 10 ஆளோட பலன் எனக்கு வரும். நான் நடக்கிறக்குள்ளோ எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள பேசிட்டே வருவாங்க. அவ்வளோ சப்போர்ட் என் மைண்டுக்குள்ள பேசிட்டே வருவாங்க. அவங்களோட துணையில தான் நான் நடப்பேன். நான் எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் நடப்பேன். அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது, யாராவது என்னை வந்து கூட்டிட்டு வந்தா தான் உண்டு. ஆனா வரத்துக்கு எனக்கு வழி தெரியும். ஸோ அந்த வழியை வந்து கரெக்டா என்னை கூட்டிட்டு வந்து விட்டுடுவாங்க அந்த 10 பேரும் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே இதுதான் பிரச்சனையே, இதுதான் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அந்த மகளோட தலைமையில கை வச்சு ஜபிச்சேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இறங்கியது, அவரோட வல்லமை இறங்கியது. அவரோட அந்நிய பாஷையில பேசி நான் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜபம் பண்ணேன். ஸோ ஜபம் பண்ண பிறகு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சஸ், ஏதோ ஒரு விடுதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சு அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு அவங்க டேப்லெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நெக்ஸ்ட் வீக்கே முழுசா டேப்லெட்டே நிறுத்திட்டாங்களா. ஸோ அந்த குடும்பத்துக்கு அந்த 1000 ரூபாய் சேவ் ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தில் அந்த 1000 ரூபாய் 1400 ரூபாய் விட்டுக்கிட்ட அந்த செலவு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, அன்னைக்கு நைட்டுல இருந்து ராத்திரி நடக்குறது நிறுத்திட்டாங்களா. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. ஸோ இது எங்களோட நித்திய ஜீவன் சபையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ இந்த மாதிரி அப்போ இந்த மனசுல நினைச்சேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 பிசாசு உள்ள ஒரு லேகியனோட மனிதனுக்குள்ள பேசிக்கிட்டு ஓட்டுனாங்க. இந்த 10 பிசாசை ஓட்டுறது பெரிய விஷயமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்க பிசாசுகளை துரத்துவீரு, தலைமையில டேரக்டா போய் கை வைங்க, கை வச்சு ஜெபிங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அவரோட வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும், அவரோட நாமத்துல இருந்து மகிமை. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த விஷயத்துல நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். இந்த பிசாசுகளை ஓட்டுறக்குள்ள வயிற்றுல சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஃபாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ணி நீங்க போய் ஆண்டவர் சமூகத்துல ஆயத்தமா இருந்து ஃபாஸ்டிங் பண்ணிட்டு நீங்க போய் அந்த பிசாசுங்களை ஓட்ட முடியும். ஒரு வயசான அம்மா, அவங்க ஜபம் சர்ச்சுக்கு வருவாங்க, பைபிள் படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா என்னோட முகம் மட்டும் டைரக்டா கண்ணு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அவங்க படிக்கிற பார்க்கறக்குள்ள எனக்கு ஆண்டவர் 4 அசுத்தாவிகள் இருக்கு அவங்களுக்குள்ளே எனக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ எப்படியாச்சும் ஓட்டி விட்டோன்னு பார்த்தாக்கா அவங்க ஒரு வாட்டி சொல்லிட்டேன், 4 அசுத்தாவிகள் உங்களை ரொம்ப தாக்கிட்டு இருக்கு, நீங்க உங்களுக்கு ஜபம் பண்ணி விடுறவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க அது வேற மாதிரி நினைச்சிட்டு எங்களை விட்டு இந்த சைடே வர மாட்டேன்றாங்க, போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எங்க முகத்தை கூட என்ன பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க விடுதலை ஆக கூட அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற சில மனிதர்களும் இருக்குது. அவங்களுக்காக ஜெபிச்சுக்கலாம். அவங்க கண்டிப்பா இந்த விடுதலை தேடி ஆண்டவரோட சமூகத்துக்கு வரணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் அசுத்த ஆவிகளை காமிக்க ஆரம்பிப்பார். நீங்க அந்த வரங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த அசுத்த ஆவிகளை பார்த்து உங்களால விரட்ட முடியும். ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மரணத்தின் கசப்பை அவர் அனுபவித்தாருன்னு. ஸோ இந்த செய்தியை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க பிசாசுகளை துரத்துவீங்க. ஸோ அவரோட வல்லமை உங்க கையில இருக்குது. அதனால பிசாசை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. உங்க பிசாசு உங்க கிட்டே நெருங்க விடாதீங்க. நீங்க இடம் கொடுத்தா தான் வருவா, தவிர நீங்க இடம் கொடுத்தா அவன் கண்டிப்பா வரவே மாட்டான். எல்லா தேவ பிள்ளைகளா இருங்க, ஆயத்தமாயிட்டுங்க, ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கு. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த நல்ல செய்தி எங்களுக்கு நீங்க கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இனி நாங்க பிசாசுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பொல்லாத பிசாசுகள் எல்லாருமே எங்களால விரட்ட முடியும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் விரட்ட முடியும் ஆண்டவரே. அந்த வல்லமை எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு போயிருக்கீங்க ஆண்டவரே. உங்களோட நாமத்துல எத்தனை பெரிய வல்லமை இருக்கு ராஜா. இந்த ரகசியத்துல இப்போ இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. அப்படி எங்களுக்கு நீங்க நல்லபடியாக தெரிய வச்சதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.